தெய்வான பாட்டின்ற வீடா அது? பாட்டி நான் சொன்ன மாதிரி வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க போல கிடக்குது. என்ன காலையில இருந்து காத்திருந்து காத்திருந்து சும்மாவே நம்மள லண்டன் லண்டன் கூப்பிடுவாவு. காஸ்டியூம் வேற எப்படி போட்டு வந்திருக்கோம். வாங்க லண்டனுக்கு போவோம். என்ன நம்ம போவோம் லண்டனுக்கு. நீங்க வரீங்களா? நம்ம போவோம் லண்டனுக்கு. அழகா இருக்கீங்களே நீங்க. என்ன அம்மா போடுற மேக்கப்புக்கு என்ன குறை என்ன குறை எங்க தெய்வான பாட்டி என்ன குறை. அவர் நெக்ஸ்ட் வீக் லண்டன் போறாரு. என்னோட கல்யாணம் முடிச்சிட்டு இந்த சேனல்ல என்னோட தந்து போட்டு உங்களையும் பார்க்கட்டான், அந்த ஏரியா பார்க்கட்டான்னு சொல்லி போட்டு வந்தவர் ஆளுக்கு காட்டி விட்டுட்டு. இல்ல அவ என்ன விட்டு போக மாட்டா. எப்படி நம்பிக்கை வாதீங்களா? இல்ல அதான் உண்மையும். இல்லை அவ என்ன விட்டு போக மாட்டாள். விசா எடுத்துடல. விசா காப்பி எல்லாம் அதெல்லாம் விசா காப்பி எல்லாம் போய் கோப்பி பாட்டிய ஏமாத்துற கோப்பி. இது எங்க ஒரு கணக்கு துண்டன்னு கொண்டாந்து எனக்கு கேட்டாங்க. இங்க பாரு எல்லாம் ரைட் போட்டு கிடக்கு. ஆனா இங்கிலீஷு இதுக்கு வை கவனமா இருக்கட்டும். பழமும் தின்னு கொட்டையும் போட்டு உடையாரக்கட்டுல 80 வயசாச்சு. என்ன மத்தியானம் நீங்க வெள்ளனா வந்துருவீங்கன்னு கொஞ்சம் அரிசி போட்டு காய்ச்சினேன். அதுக்கு பிற்பாடு இப்ப புட்டு அடுப்புல வச்சிருக்கேன். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி என் லண்டன் எனக்கு போய் சொல்ல மாட்டான். தெய்வான பாட்டியை கொண்டு வந்து இறக்க அப்புறம் அம்மா துணைக்கு அவன் 2 பேரும் நல்லா கழிச்சிட்டு இருப்பாங்க. சரி அவ அம்மாவும் ஆசைப்பட்டோம் நிறைய அங்கே கூட்டிட்டு போக சொல்லி. அதனால தெய்வான பாட்டியை இங்கே கூட்டிட்டு வர போறோம். இப்போ மட்டக்கிளப்புல இருந்து வந்தாச்சு, பாட்டியை கையோட வந்து கூட்டியாச்சு. இனி வந்து நாங்கள் மட்டக்கிளப்புக்கு போகிறது பாக்கி. ஸோ மட்டக்கிளப்பில் நிறைய சொந்தங்கள் வந்துட்டு பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அமைச்சியா. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்துட்டு என்னடா பீச்சுக்கு போகிற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு அப்படியே கிளம்பலான்ருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவலிங் மாவட்டம் விட்டு மாவட்டம்ன்றதை தாண்டி மாகாணம் விட்டு மாகாணம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னது போய் கல்யாணங்கள் எல்லாம் விட்டுப்பட்டு சடன் வந்து மாகாணம் விட்டு மாகாணம் பயணமெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதுவும் கல்யாண ஒரு வேலையாகத்தான். அதாவது நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக எல்லா வீடியோக்குள்ளேயும் வந்துட்டு வச்சிருக்கிற ஒரு ரெக்வெஸ்ட்டுன்னு சொல்லணும். அதாவது எங்கள்கிட்ட சேனல் அண்ட் எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அதாவது தெய்வான பாட்டியை வெட்டிங்க்கு கூட்டிவாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது உங்களோட பிளான் மட்டும் இல்லை, எங்களோட பிளானும் வந்து அதுதான். அதாவது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கும் என்ற தாண்டி வந்துட்டு எங்கள்கிட்ட சேனலில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொந்தங்களுக்குமே வந்துட்டு தெய்வான பாட்டி இங்கே வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அவங்க வந்து இந்த வெட்டிங் இருக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்களும் ஆசைப்பட்டோம். ஸோ ஆகையினால இன்றைக்கி சடன்னு முல்லைத்தீவுக்கு போய் பாட்டியை வந்து மட்டக்கிளப்புக்கு கூட்டி வர போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படி காத்தோட்டமாக ஃப்ரீயாக போகணுன்றதுக்காக வேண்டி இந்த ஒரு காஸ்டியூம். ஸோ வந்து வெளிக்கூட போகிறோம். நாங்கள் இப்போ நிறைய பேர் ஆசைப்பட்ட மாதிரி மட்டக்கிளப்புலையும் வந்துட்டு பாட்டியை சந்திக்கக்கூடிய ஒரு காணொலி அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது பாட்டியை நேரில் வந்து சந்திக்கணும்னு சொல்லி நிறைய ஆசைப்பட்டீங்க வெட்டிக்குழுவில் வந்துட்டு. ஸோ 5ஆம் தேதி வந்துட்டு வெட்டிங்காக வேண்டி இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வர போகிறோம். ஸோ இந்த 5ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு பாட்டியை மீட் பண்ணுறவங்க வந்துட்டு வெட்டிக்குழுவில் வந்து மீட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து இப்போ நாங்கள் அதிகம் பேசிக்கொண்டிருக்காமல் வெளிக்கூட போகிறோம். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நான், அப்புறம் நம்ம கேமராமேன் டசாலி, அண்ட் அதோட சேர்த்து நம்மளோட ப்ரோ போய் அவங்கள்ட்ட போய்ட்டு ஏற்றிட்டு தான் போகணும். வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ எங்கிட்ட சொல்லி. இன்றைக்கு வந்துட்டு அவர் பேசுவாப்பில். ஸோ அவரையும் கூட்டி எடுத்துகிட்டு தான் போகணும். 2 பேரும் மாறி டிரைவிங் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதிகம் பேசாமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஓகே, இப்போ வந்து வெளிக்கிட போகிறோம். மாம் பாய், போயிட்டு வரோம். சரியா? தெய்வான பாட்டியை கொண்டு வந்து இறக்க அப்புறம் அம்மா துணைக்கு அவன் 2 பேரும் நல்லா கழிச்சிட்டு இருப்பாங்க. சரி அம்மாவும் ஆசைப்பட்டோம் நிறைய அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லி. அதனால தெய்வான பாட்டியை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறோம். இப்போ சரி, நான் போயிட்டு வரோம். பாய். ஓகே, இப்போ பிரதர் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. பிரதரை பிக்கப் பண்ணுவோம். எப்படி வராருண்டார்? 2ஆம் கம்பெனியில் வேலைக்கு சேர்றோமா யார்? இவர் தான் ஃபெண்டா கம்பெனின்ற சேல்ஸ்மேன் வருதா? என்னோட சொன்னா காலையில் ஓடுறேன், நேரத்தில் நீ ஓடு. அப்போ நித்திரோண்டு வரேண்ணா. என்னடா ஃபெண்டா கம்பெனியில் உங்களோட கடையிலுக்கெல்லாம் வந்துட்டு இது சோடா எடுக்கணும்னு சொன்னால் இவரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் நம்பரை சொல்கிறா? நம்பரை சொல். மீன் ஐயா வர. மீன் ஐயா மீன் பிசினஸ் பாக்குறதா? என்ன மீன் ஐயா அது? அதான் பேல நம்பரை சொல்லிட்டேன். 0 32 20 25 கரெக்ட். போ.
டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள். ஓகே, இப்போ டிரைவர் வந்து அவர் தான். இது காட்டு வழி அளவுக்குள்ள வந்துட்டு நம்மகிட்ட மாறி தருவாரு. நாட்டு வழிக்குள்ள அளவுக்குள்ள மட்டும் அவர் ஓடுவார். காட்டு வழியால வந்து அவர் நித்திரண்டு வருவார். நாட்டு வழியால நிறைய பிள்ளைகள் டியூஷனுக்கு எல்லாம் போகும்போது ஹாய் சொல்லி குட் மார்னிங் சொல்லி போறாரு. அவரோட வழக்கம். வணக்கம் வணக்கம் இல்ல வழக்கம்டா வணக்கம். அதாவது ஒண்ணுமில்ல, இரவு பிரச்சனை இருக்கு. என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. வந்து என்ன பிரச்சனை, நம்மளெல்லாம் நம்பி வட்டி கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு. ரோட்ல வந்து புது டிரைவர் மாறு வேற வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நேரம் பட்டாச்சு வந்து இங்க வாருமானே, நாங்க மன்னாரு தலைமன்னாரு தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போய் வந்திருக்கோம் கார்ல. அதுல என்ன டிரைவிங்க கேட்டு பாரு. நீ ஏன் அந்த கிளவி அடிச்சு தூக்க பார்த்த வந்து இந்த கை தானே அடிச்சு தூக்க கிட்ட போயிட்டேன்டா. அப்ப கொஞ்சம் அசரல் சின்ன அவ்வளவு நம்பிக்கை. இது காரை கொடுத்து நம்ம பழக போறான் சரி கொடுத்துட்டு சந்தில இருந்த ஒரு பாட்டியை வந்து அடிச்சு தூக்க பார்த்தான். கைய பார்த்தா இப்படி போகுது. நான் பாத்தடா ஹெல்பிங் கொண்டு வந்து 5-6 சுத்துனாமே ஸ்டேரிங்க வந்து சுத்துறா வண்டி வேண்டா. ஒரு சுத்தி போட்ட பிறகு சுத்தலையடா டயர் ஸ்டேரிங் பண்ணா சுத்துது. அதான் உனக்குள்ள லைசன்ஸ் தந்தா லைசன்ஸ் தார தூக்கி போட்டு சொல்லு ஓட லைசன்ஸ் எடுத்தாந்தாடிடா. இவரங்க லைசன்ஸ் ட்ரையல் காட்டுறது முன்னு இருக்கணும். கொண்டு சொல்லி விட்டுறான் எச்சனோட சேர்த்து. எச்சனோட தான் பாவம் தலையில வச்சுட்டு இருப்பா. என்ன ஏதோ ஒரு படத்துல மாமரத்துல கார் நிக்கிற மாதிரி தான் நிக்குமாங்க. நம்ம வடிவல்ல இந்த மரத்தை தொங்குற மாதிரி தொங்குவா. மாமரத்துல இல்ல, இந்த படத்துல ஏலியன் படத்துல அந்த சிவாஜி என்ற படத்துல வந்து இதுல வீட்டுக்கு மேலேறி பாக் பண்ணி பாடல அப்படிதான் கார் வீட்டுக்கு மேலேறி. அதெல்லாம் ஒரு கலைடா, எல்லாருக்கும் வராது. எங்கள மாதிரி லெஜெண்ட் அல்ட்ரா மாதிரி கம்நாட்டிகளுக்கு தான் வருவது. என்ன பங்கு இப்படி கலாச்சுட்டா? நம்ம டிரைவிங்க பத்தி அவங்க கலாச்சிருக்கா? நம்மடா இல்ல உண்டது ஒரு பார்ட்னர்ஷிப்புக்காக ஓமாண்டி சொல்லலையா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. எத்தனை மணி தேவை எங்களை கொண்டு சேர்ப்பீங்க முதல்ல அதை சொல்லுங்க. அதாவது வந்து டிரைவர் அப்ப எத்தனை மணி தேவை கொண்டு சேர்ப்பீங்க? பரம்பரை எங்கட அப்பா நான் டிரைவர் இல்ல. பரம்பரை டிரைவரா? இப்ப நீங்க யாரு ஆளு சொல்ற மச்சான் டிரைவிங் பண்ண முதல்ல வந்து பிள்ளையார கும்பிடுது போ. நான் கும்பிடாம நீ முருகனோட கும்பிடுறீ. இத கும்பிடாம முருகா முருகன் தானே கும்பிடுறோம். புதுசா பிள்ளையார கும்பிடுறான்டா. அது இல்ல, அது முருகன் வந்து நம்மட ஃபேவரட் கடவுள் வந்து. That is no issue. பிள்ளையார அவர் அண்ணன்ன்றதால கும்பிடுறாரு. பிள்ளையார அண்ணன் எங்க கோவிலுக்கு வந்து அவரை கும்பிட்டா கொஞ்சம் காசு கொஞ்சம் போட்டு விடுவாங்க. அது இந்தியாவுக்கு இல்ல, அதுல இருக்கிறாங்களுக்கு காசு இல்ல என்னட்ட. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் பூர். ஓகே, நான் பார்த்த உனையில கொஞ்சம் நம்ம காசை கொஞ்சம் குறைச்சி பட்ஜெட்ல ஒரு மாதிரி கூட்டி வரலான்னு பார்த்தா விடுற மாதிரி இல்லை. நாவடியில போய் காலையும் சாப்பாடு வேண்டியதானால மட்டக்களப்புலையும் சாப்பிட்டு நாவடியிலையும் சாப்பிடணுமான்னு சொல்றானே. கேக்குறேயா பாய் தும்மாலு நெய்யே காக்கமி இந்த கதையில கட்டு கூட பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், ஒரு தைரியம் வேணும். ஐயா சாப்பாடு கடை வந்துடுச்சு. இங்க சாப்பாடு நல்லா இருக்காமா? இவட சமோசா நல்லா இருக்குமா? வாங்க. காசு பிரச்சனை இல்லை, சாப்பாடு நல்லா இருக்கிறோம். சாப்பாடு நல்லா இருக்கு பார்த்து இதே கதை ஒரே சமோசா சொல்லுவாங்க. எப்படி கிடைக்குது? எப்படி என்ன சாப்பாடு இருக்கிற அப்படி கேட்கறது? கேளுங்க. சாப்பாடு இருக்கு, சிறவண்டு வைக்க போறாங்க, குடல் குழம்பு வைக்கிறாங்க. இன்றைக்கு சொத்த கரைக்கிறேன்னு முடி எடுத்து வந்தாலே சரியா அப்படி இடியப்பம் வந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து செட்டியா கறி வரும். கறி வாரத்துக்கு இடையால வந்துட்டு இது கறிகிடும், அதாவது ரகடாயிரும், முடியாது காஞ்சி போயிடும். திரும்ப இதை வண்டி கொண்டு அவிச்சிட்டு வார நேரம் கறி இருக்காது இங்கே. ஒரு அதை கொண்டு வந்து பிறகு கறி எடுத்துடுவாங்க 1 மணி நேரத்துக்கு பிறகு. இப்படி மாறி ரிப்பீட் ஆகும். கேட்டிருக்கான கறி எல்லாம் வந்துட்டு குடல் கறி, பீஃப் கறி வெட்ட போறானே. வெட்டி போட்டு நம்மளோட சம்பளத்துல கொஞ்சம் வெட்டிட போறானே. கொண்டாங்க அவன்கிட்ட சிக்கன் தான்டாப்பா வந்துருக்கு. விஜய் எப்படி ஊத்த போறான்டா ரஞ்சோட ஓ பருப்பு இந்த கரண்ட் சின்னண்டா அதஞ்சு அவன் சாப்பிட்றி ஏய் அள்ளி எறிகிறடா இப்படிதான் சாப்பிடு. இந்த பீஃப் கறி
வேற லெவல்ல எங்க போனாலும் வெளிநாட்டுல கூட வந்து எத்தனை ஹோட்டல்ல அப்படி இந்த இதே மாதிரி பிறகு சாப்பிடல வட்டி அறி உருட்டுவான் சரியான மாதிரி நம்ம ராமம் வந்து கொழுப்பு தான் பழுப்பு கூடி போய் சாப்பிடுது இடையில வண்டி அடி தூங்கினா சரி சரியான பாட்டாங்க பார்த்து நிற்க போகிறோம். ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. இனி லஞ்சுக்கு அப்பா ட்ரிங்கோவில் அடித்தவன்டா சரி உங்களை ஏறுங்க போ. அது வரைக்கும் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வாங்கடா. ஓகே டூஹரா நம்ம ரோஹரா கோசம் போட்டுக்கொண்டே போகிறது தான். என்ன சொன்னால் இப்போ பெருகல் கோயில் சீசன் நாளைக்கு ஆண்டைக்கா கடைசி நாளை கண்டு தெரியல வந்து ஆனா ஏகப்பட்ட பக்தர் அடியார்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால எங்களோட சார்பில் வந்து டசாலி இறக்கி விட்டு நாங்கள் ஏரிகள் வரைக்கும் நடத்தி வர காட்டி நாங்கள் அங்கே இருக்க போகிறோம். பெருமானும் பக்தியுமானும் கிடைக்க வேண்டி எங்களோட சேனலுக்கு ஆடி வேற இறக்கி விட்டு நடவாண்டியில வா அந்த ஏறி நாங்க போயிட்டு ஏத்தி வர மாதிரி இல்லை ஒன்று வச்சு திருப்பி இறக்கி விட்டு போனேன். நல்லா தான் இருக்கும். சாமியை கும்பிட்டு நீங்க கும்பிடியல் சாமி இப்ப சிக்கன் கறி சாப்பிடுறது வேற சாமி கும்பிட போகலாம் கோயிலுக்கு. எவ்வளவு ஒரு பக்தி பாத்தீங்களா? நாங்க சிக்கனோட வித்தாடி தான் நீங்க என்ன சாப்பிட்டு நாங்க வந்துட்டு புள்ளி சாப்பிடுற மிருகத்தை சாப்பிட்டுடா. நீ புளி சாப்பிடுற மிருகம்லாம் சாப்பிட்டுருக்கியடா. நீ மான்மிச உண்ணியை சாப்பிட்டு இருக்காடா. மரக்கரை உட்டியை சாப்பிட்டுருக்கடா. உயிரோட இருக்க கூடாது என்ன சொன்னா ஒரு உயிரை கொள்ளுது. புல்லு உயிர் தான். என்ன புல்லு தானே என்ன மாடு கொஞ்சம் நல்ல உயிரினம் அதான் சாப்பிட்டுருக்கீங்க. அதுதான் நல்ல உயிரினம் நல்லதே தானே சாப்பிடுறேன். நல்லதானே சாப்பிடுறேன். கடவுளால் படைக்கப்பட்ட அதை வந்து இதான் சாப்பிடணுமான்னு சொல்லி எழுதி வச்சுட்டாப்ல சாப்பிடுறோம். சரியா? நேபாளிட்ட கேட்டு சொன்னா வந்து பசுமாடு சாப்பிட மாட்டான் எரும மாடு சாப்பிடுவானோ. இதே போல ஒன்னுட்ட கேட்டா வந்து சொல்ற சாமி என்றான். அதை விடு பண்ணி சாப்பிடுனியா பண்ணியும் கடவுள் தானே அப்படி பார்த்தா. சேவலை சாப்பிடுற சேவலை சாமிடுன்றதானுடா. அப்புறம் பிடிக்கும். அப்ப மாடு பிடிக்காது இப்படி சொல்லுவது மாடு பிடிக்காது அதனால சாப்பிடல. நான் சொல்லு மாட்டு பாலை குடிப்போம் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டேன். எப்படி இருக்குது பால் குடிக்கிறல நெய் போட்ட பிரியாணி சோறு சாப்பிடுறீங்க அதை எங்க எடுத்து வருதான் தயிர் பால் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதெல்லாம் அலர்ஜி தூக்கத்தன்மமா இருக்கும் எனக்கு. அது அப்படி நெய் சாப்பிட்டா தூக்கத்தன்மமா இல்ல எனர்ஜி இல்லடா. அதேடா கொலஸ்ட்ரால் அதேடா தூக்கம் வரது கூட. எங்கட உடம்புக்கு கொலஸ்ட்ரால் இல்ல இங்க வேற என்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையில ஆளுத்து போடுறான் வந்து. உங்களோட உடம்புக்கு என்ன இருக்கு கொஞ்சம் பார்த்து ஓடுங்க அடிக்க உங்களோட வாட்டுக்கு இஷ்டத்துக்கு பிரேக் போண்டாப்பா. எனக்கும் ஈரெல்லாம் கருகிடாப்பா உங்களோட டிரைவிங் வாங்குறேன். இப்போ காடுகள் மலைகள் எல்லாம் பார்க்க போறோம் மறைவிகள் எல்லாம் கதையா. இப்ப ரிங்க ரோட் பார்த்துது என்ன ஏரியான்னு சொன்னா ஐயாக்கத்துல ஃபிட்டான ஏரியா அது வந்து. சொல்லுங்க என்ன ஏரியா? இதுக்குள்ள இப்பயும் கண்ணி வடி அகற்றப்பட இடம் எல்லாம் இருக்குது. நீ பாருல சொல்லு. நான் ஸ்கூலால செமினார் ரோட்டுக்கு வந்த வாரைக்கு அப்ப கண்ணி வடி பார்க்க வந்து சொல்றது கேள வந்து 2010 வந்து 14 வருஷம் சொல்றது கேள்றேன் பேயா. அப்ப கூட்டிட்டு வந்தானல் வந்து இங்க இதுக்குள்ள அந்த பறவைகள் அந்த எதிரி தானே சரணாலயம். அது வந்து இதை எடுக்கிற நோட் பண்ற வந்து என்ன பறவை இருக்கு இங்க இருக்கு இது கொடுக்கணும் அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் வந்து. அப்ப வந்தாச்சு வந்து அப்ப அதுக்குள்ள ஆடு மேய்ச்சி இருந்த ஒரு அக்கா சொன்னா வந்து போனா வந்து கண்ணிவாடி எடுக்கலன்னு சொல்லி அக்கா சொன்ன கேட்டு வந்தா இன்னைக்கு நீ தப்பா சொல்ற இருக்குதானே. அப்ப இருந்த வழியா தானே சொல்லிக்காங்க. எங்களுக்கு 10 வயசு இருக்கும் போது நீ கேள்விப்பட்ட கதைய 14 வயசு தாண்டிட்டு இப்ப 24 வயசு எங்களுக்கு. இப்ப வந்து சொல்ற நீ அதுக்கு 2 வரையா அப்புறம் அதுக்குள்ள கொல்லி உரை தெரிஞ்சு சோலார் அடிச்சிருக்கேன் அப்படியே. சோலார் சிஸ்டம் இதான் இப்ப நிறைய இடத்துல வந்து செய்யறாங்க. இது அப்படி அடிக்கிறாங்கடாப்பா கீழா வெடாக்னே. ஆனா இது ரொட்டேஷன் ஆகாது போல என்ன ஆகும் சொன்னாங்க. ஐசி யார் இதுல வைக்கலாம் பார்க்கிங் மாதிரி கிளியராப்பா. எங்கடா அங்க ஹோண்டாவா எப்படி கலாங்கள் நிறைய பேர் செய்றாங்க.
இல்ல ஃபுல்லா இப்ப இதுதான் நிறைய பேர் கேக்குறது சோலார் கவர்மெண்ட்ல காசு கொடுக்குறாங்க. நம்மள கரண்ட் பில்லும் ஃப்ரீ. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கரண்ட் பில்லாம் நம்மளுக்கு காசு நம்மளுக்கு காசு தருவாங்க. நானும் கூட்ட போறேன். நமக்கு யாருக்குமே இல்லை கூட்டிடுவோம். காருக்கு மேல இல்ல வந்து நீ தலையில ஓடுற ஹெப் எடுத்தாலும் சரி சோலார் சிஸ்டம் தான். அது மண்டை சார்ஜ் ஆகுறேன்னா எப்ப கட்டுவாரு சார்ஜ் தேவை கூடி தண்டு போடுவாரு. போன்ல அப்படி சார்ஜ்ல வரும். வாயில அடிச்சு பிடிச்சு நாங்களும் அடிக்கடி அப்படிதான் சார்ஜ் பண்றேன். நீ வாயால ஒரு சாட்சி மண்டையால போய் வாயால வரும். கரெக்ட் ஒளி தெரிக்கும் என்னது திரும்பி மட்டும் முயல் வாய்க்காண்டா முயல் வாய்க்கான். அதான் சொல்லுங்க முயலுக்கு இங்கிலீஷ்ல ராபிட்டோ இல்லப்பா. சரி பாப்பமே அமேசான் காடுகளில் இருந்த எண்ணெயும் பாவிச்சாம்பளம் இருக்கிற முடியும் இல்லாம மொட்டாணி அடிச்ச கைராமத்த மொட்டை நம்ம கயிறுவாண்டாங்க பொய்யா என்னடாது கொஞ்ச நாள் பட்டான பாடு. அமேசான் காடுகளில் இருந்து பெறப்பட்ட ஒரு வகை அரிய மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது. உங்கள் முடிகளை அடர்த்தியாக்குவதற்கு பொடுகு தொல்லையில் இருந்து நீங்கள் பிடி பெறுவதற்கு இதோ புதிய வகை அர்வாமத்தின் பவர் லோஷன். நன்றி வணக்கம். இங்கே பாருங்க, இது இவர் வந்து காடை வந்துட்டு விசிட் பண்ணிட்டு வராரு எங்களுடைய கேமராமேன். இங்கெல்லாம் வந்து நாங்கள் போகிற பாதை சரியா இல்லையான்றதெல்லாம் வந்துட்டு அவர் தான் பார்ப்பாரு. பார்த்துட்டு வராரு. எப்படி நோண்டி ஆகுறாருன்னு வரங்களா. வாய் நடந்து வருவார். சவுப்பு இல்லை நடந்து வருவார். இவ கிட்ட வர திரும்ப கொஞ்சம் முன்னுக்கு மூவ் ஆனது. அவன் நடந்து வருவான். வெறுகள் வரைக்கும் நடந்து வர பிளான் அதிகம். அவன் வெறுகளை வேறு போகும். நம்மளுக்கு விளையாடுற டைம் இல்லை. போகணும் எடுக்கலையா? நான் திருப்பி எடுக்கல. எப்படி ஏழு அவர் எதிர்பார்ப்போட வராரு. அது ஒரு தரம் பண்ணா ஓகே. எல்லா வீடியோலும் திருப்பி இதே பண்ணா இதுல என்னடா இன்ட்ரெஸ்டிங்? அதான் உங்களை பண்ணி பார்க்கல தானே. அதான் என்னென்று சொன்னால் வந்து நம்ம வளமையாக தெய்யான பாட்டியை பார்க்கறது செய்யறது. இப்போ தெய்யான பாட்டிக்கு நான் போகாம ஒவ்வொரு ஒன்றா இது புதுசா இருக்கும் போல இருக்கேன். நீ புதுசா இப்பதான் நீ போற என்ன தெய்யான பாட்டிட்டு டசாலையும் தான் 2 பேரும் புதுசுடாப்பா. புதுமுகம் இருமுகம் புதுமுகமாக என்று வருகிறது. இருமுகம் ஒரு முகமாகி இன்று புதுமுகமாக அறிமுகமாக போகிறது. எப்படி திருக்குறள் எப்படி ஆய் ரெண்டு பாட்டு ஆய். சரி, இப்ப போய்கிட்டு இப்ப வந்துட்டு ரிங்கோவுக்கு முன்னால வந்து போறோம். அதாவது கென்யா கிட்ட வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் 4 மணி தேலத்துக்கிட்ட ஓட்டம் இருக்கு, 3.5 மணி தேலத்துக்கிட்ட ஓட்டம் இருக்கு. போயிடலாம். இப்பயும் போன் பண்ணவ பாட்டி போன் பண்ணவ வழிமேல் விழி வைத்து காத்து கூட்டு இருக்கிறாவாம். கடற்கரை இல்லடா, இது கலப்பு மட்டக்களப்பு தாண்டி போய் திருவோணமலை கலப்பு. குளிக்கலடா, வீசுறாங்கடா, குடிக்காங்கடா. ஆழம் இல்லடா. அதான் கண் என்னடா உனக்கு நொங்கடா. அவனுக்கு எங்கடா கண்ணாடி எடுத்து போடுறா. அந்த கண்ணாடியை சொல்லுடா. நீ எடுத்து எவ்வளவு 16,000 கொடுத்து எடுத்தோம்டா கண்ணாடி. அது போன் யூஸ் பண்றதுக்கு இது ஸ்டைலா கொஞ்சம் நீ வெள்ளையா அரிக்க மாட்டா, கிளாஸ் வெள்ளையா அரிக்கும். அதெல்லாம் அந்த கண்ணாடி எல்லாம் போறது ஒரு கொடுப்பன வேணும்டா. அதெல்லாம் நான் தான்டா போட்டுறீங்க பாரு. இது இந்த கிளாஸுக்கு ஒரு பெருமை. நீ ஒரு எருமை. இது உனக்கு வேற பெருமை வேண்டி கிடக்கா. இந்த கிளாஸ் ஒண்ணு ஒரு 500 ரூபாய்க்கு தான். ஆனா எந்த கண்ணில போட்டதாலே நீ 5000 ரூபாய் கொடுக்கலாம். மியூசியத்துல உண்டு கொடுக்காங்களா 5000 ரூபாய்க்கு? ஒன்னட்ட தந்தா பிராண்டட் கண்ணாடி கூட வந்து லோக்கல் கண்ணாடி ஆயிருட்டா. நீ போட்டு அடிக்கண்டா கண்ணாடியை தாடாண்டு உணர்ந்து கண்ணாடி
நீ ஒரு 5000 கண்ணாடி 500 ரூபா மாத்தினியடா சாய் இது வேறானே நீங்க. நம்மளும் மதிய சாப்பாடு கொடுக்காம காசை கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி நைட் சாப்பாட்டுக்கு இடையில மதிய சாப்பாடு கொடுத்து மதிய சாப்பாடு கவர் பண்ணலாம்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா. அங்கே கேட்டு வந்தானே பவுனியா வந்து எங்கடா சாப்பாடு கிடைக்கும், நான் தூர போண்டா எடுத்து கடைசா அவனையெல்லாம் கொண்டு ஒரு கடையில் அடிச்சு பிடி இதில் வேண்டி தர சொல்லித்தானே. சரி எனக்கு அழுக வந்துட்டு உனக்கு சாப்பாடு கொடுக்காம கூட்டி வரேன்ட்டு அழுக வந்துட்டு பாவம். சி நீ என்ன சரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட மனசு கஷ்டப்படுமே. சி லஞ்ச் மாலத்தி என்னது மாலனத்து சிக்கன் அடுப்பேன் ஹரி சிக்கன் கேமத்து நாக்கு சிங்களம் இப்படிதான் அங்கஞ்சிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்குனது. ஓகே என்ன போன ஒன்றில் திரும்ப வழியில் வாரதை மட்டும் காட்டுறான்னு சொல்லி பார்ப்பேன். ஒன்றில் சாப்பிட்டு எல்லாம் காட்டிங்கன்னு சொன்னால் நீங்களாம் மெரிசல் ஆயிடுவீங்க. லிஸ்ட்டு பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இதை வீடியோவில் காட்டினான்னு சொல்லு. மேலே இன்னைக்கு மூக்கால வருது சோறு. அப்படி இல்லைங்க போய் சொல்றாங்க. ஒரு லிஸ்ட் இல்ல வந்து மூக்கால வருது சோறு. இங்கே இருங்க ஒயிட் ரைஸும் சம்பளம் போயிட்டு தாரா வந்து ஆக்கள் கூட தம்பி இப்படியா சங்கோரை கொஞ்சம் நல்லா நீட்டா சொல்லுங்க. ஓகே சிக்கன் டேபிள் உண்டு, ஒரு குடல் குழம்பு உண்டு, 4 இட்லி 4 பராட்டா. ஓகே முக்கால வருது சொல்றேன், இட்லி என்று சொல்லி போய் அதுக்கப்புறம் சோறு எடுத்தது. பாத்தி அப்ப எவ்வளவு கொடுத்தா பாத்தீங்களா. இதால தான் நம்மளோட அவ்வளவு இதா இருக்கானு. சரி அவ இப்படி போவோம், பாட்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓகே நாங்க இப்போ எங்க வந்திருக்கிறோம் என்றால் உங்க பெரியானா பாட்டிட வீட்டுக்கு பெரியானா பாட்டிட வீட்டை முதலா பிரதரை நாங்கள் அழைத்து கொண்டு வரோம். ஸோ இங்கே வந்து இப்போ செட்டில் ஆக போகிறோம். பார்த்தீங்களா லண்டன்லேருந்து வந்துரு சும்மாவே நம்மளை லண்டன் கூப்பிடுவாவு. இப்போ காஸ்டியூம் வேறு எப்படி போட்டு வந்திருக்கோம். என்ன சொல்ல போகிறாவோ தெரியாது. என்ன தண்ணீர் சிக்கன மாமா. சரி நல்ல ஒரு இடம் உண்டுண்ணே. நீ அடிக்காது. அதான் இப்போ காவல் கொண்டே விட்டு போடுவோம். கொஞ்சம் ஆடு கிடக்கு மேய்ச்சிட்டு வார நேரம்லாம் ஆடல சட்டிக்குள்ளே ஏற்றி அதான் ஒன்னே விட்டு போறேன். கொஞ்சம் கோழி கிடக்கு, நாட்டுக்கோழி. கொஞ்சம் நாட்டுக்கோழி கிடக்கு, கொஞ்சம் நாட்டு ஆடும் கிடக்கு. வர வைக்கிறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. தெய்வான பாட்டின்ற வீடா அது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பாட்டிகிட்ட வாரம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பாட்டி பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. பாட்டி நான் சொன்ன மாதிரி வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறாங்க போல கிடக்குது. என்ன காலையிலேருந்து காத்திருந்து காலங்கள் நோகுதடி கால்களும் நோகுதடி. அப்புறம் என்ன மாதிரி வாங்க லண்டனுக்கு போவோம். என்ன நம்ம போவோம் லண்டனுக்கு. நீங்க வரீங்களா? நம்ம போவோம் லண்டனுக்கு. அதுக்கு ரைட் ஓகே. அப்புறம் என்ன மாதிரி சுக நலங்கள் எல்லாம்? சுகமெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகே. ஒரு 1.5 மாசம் காய்ச்சல்ல கிடந்தேன். ஆமாண்ணே. பிறகு பிரச்சனை இல்லை. நான் பாமேசில் போய் மருந்து எடுத்துட்டு வந்து கடவுளை சுகம் வந்துட்டு வந்தா பிறகு 2 தடவை அவருக்கு எடுத்தேன். அவர் போன ஆன்சர்ல எங்கே கொழும்புல நிக்கிறேன். ஆள் வீசி அவங்களாம் பயங்கர வீசி. இப்போ அவருக்கு திருமணம் முடிஞ்சு வெட்டிங் முடிஞ்சு அவர் ஹனிமூன் போனவர். இப்போதான் ஹனிமூனுக்கு போய் வந்து இந்த அவட்டுகளுங்க நம்பாட்டிங்க. இவர் எங்கிட்ட பிரதர் தான். இவர் தான் லண்டன். நீங்க என்ன லண்டன் இவர் தான் லண்டன்ல இருந்து வந்த. யார் என்னைய மாதிரி இருக்காரா? இல்ல இவரும் உங்களோட தம்பி. எந்த தம்பியா அவரு? நான் அவர் அண்ணன். அவர் தான் என்னோட அண்ணன். நான் அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கேனா? பாரு இதுதான் அப்படியே படிச்சு சொன்னேன். வளர்றான்னு என்ன பிரச்சனை இருக்கான்? நீங்களாம் வந்து கஷ்டப்படல, அதான் பிரச்சனை. நீங்க உங்களோட ஃபீல்டுல கஷ்டப்பட்டு நீங்க மற்ற நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் கோட்டலா இருக்கீங்க. நாங்க வளர்ந்துட்டோம் அப்படியே அப்படின்னு சொல்லலாம். இப்படியும் உருட்டு நல்லா இருக்கேன் இன்னைக்கு. வந்த கையோட வந்து விளாமலத்தை போயிட்டாப்புல. நீ தேவை நீ நல்லா சாப்பிடு. நம்பாட்டி மட்டும் கேளுங்க. அவன் ஹனிமூன் போய் இப்பதான் வந்திருக்கிறான். ஆமா ஆமா. அவன்கிட்ட கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடல பாத்தீங்களா? அதானே வந்து ஆளை பிடிச்சி இதை காதில் பிடிச்சி இந்த அம்மா இருக்குன்றதை மறந்து உன்ட கல்யாணத்தை சொல்லாம நீ கல்யாணம் முடிச்சுட்டு ஹனிமூனும் போய் வந்திருக்கேன். என்ன எடுக்கலுங்க இல்லை சரிங்களா? ஓகே. அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு? இப்போ சோறு சோறு குளத்து மீனும் சோறும்
மத்தியானம் நீங்கள் வெள்ளனா வந்துடுவீங்கன்னு கொஞ்சம் அரிசி போட்டு காய்ச்சினேன். அது சரி. அதுக்கு பிற்பாடு இப்போ புட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி இந்த லண்டன் எனக்கு போய் சொல்ல மாட்டான். அப்ப உடையார் குளத்து மீன் வாங்கி பாட்டிமா மீன் வாங்கி காத்துப்பேன். ஒரு 5-6 நாள் கச்சாம்பிடுங்க போனேன். ஆஞ்சோம். பரவாயில்ல, கொஞ்சம் உழைப்பு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பிரச்சனைடா வந்தது காரணம், அவர் நெக்ஸ்ட் வீக் லண்டன் போறாரு அண்ணோட கல்யாணம் முடிச்சிட்டு. இந்த சேனல்ல என்னடா தந்து போட்டு உங்களையும் பார்க்கட்டான், அந்த ஏரியா பார்க்கட்டான்னு சொல்லி போட்டு தான் வந்தவர். ஆளுக்கு காட்டி விட்டுட்டு இல்ல, அவன் என்ன விட்டு போக மாட்டான். எப்படி நம்பிக்கை வாதீங்களா? இல்ல அதான் உண்மையும். இல்லை, அவன் என்ன விட்டு போக மாட்டான். விசா எடுத்து வரல, விசா காப்பி எல்லாம். விசா அதெல்லாம் விசா கோப்பி எல்லாம் போய் கோப்பி, பாட்டியை ஏமாத்துற கோப்பி. இல்ல உண்மையாதான், உண்மையா போறாரு அவரு. ரெண்டு இடத்துக்கு அங்க போகணுமே, அந்த ஒர்க்குக்கு அங்க ஆள் இல்ல ஆபீஸ்ல இல்ல. லண்டன்ல இப்ப அவர் இங்க நிக்கிறேன், நான் அங்க போறேன். இது எங்க ஒரு கணக்கு துண்டு கொண்டாந்து எனக்கு கடாங்க. இங்க பாரு எல்லாம் ரைட் போட்டு கிடக்க. ஆனா இங்கிலீஷு இதுக்கு வை கவனமா இருக்கட்டும். எப்படி இல்லை நம்புறாங்களே. என்ன பிரச்சனை, நெக்ஸ்ட் வீக் அதான் வந்து உங்களையும் குழம்பு கூட்டிட்டு போய் அவளை ஃப்ளைட்டை ஏற்றி விட்டு திரும்பி உங்களை கொண்டு இங்கே விட்டுட்டு அவர் இப்போ 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வருவாப்ல. எனக்கு பதிலாக எல்லாம் வந்து அவன் தான் பண்ணுவான். நான் தான் பார்த்துருக்கணும். அதனால வந்து இந்த இடத்தையெல்லாம் காட்டிட்டு உங்க வீட்டையெல்லாம் பார்த்துட்டு போகட்டான்னு சொல்லிட்டு தான் என்னையும் கூட்டிட்டு வந்த ஒரு கையோட. அடே பொய்ய சொன்னாலும் 2 பேரும் பொருந்த சொல்லுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பியை கூட்டி கொண்டு அண்ணன் சொல்றான். அதானே இந்த முகத்தை பார்த்து தம்பி என்று இந்த முகத்தை பாருங்க, இந்த முகத்தை நல்லா பாருங்க, நல்லா 2 முகத்தையும் ஒத்து பாருங்க. 2 பேரும் நீ தம்பி, நீ தான் அண்ணன். ஐயோ கடவுளே முருகா, பிறந்ததுக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன். நான் 97ஆம் ஆண்டு பிறந்தேன், அவர் 2000ஆம் ஆண்டு பிறந்தாரு. டேய் பழமும் தின்னு கொட்டையும் போட்டு உடையாரக்கட்டுல 80 வயசாச்சு. என்ன சரி நீங்க ஊருக்கு வரீங்கன்னு, ஊருக்கு வந்து எங்க அம்மாட்ட கேளுங்க யார் பெஸ்ட்டுக்கு பிறந்தாருன்னு சொல்லுவாப்ல. சரி, பிறந்தார் அண்ணன் பிறந்தார், எனக்கு முன்னுக்கு அண்ணா பிறந்தார். சரிங்களோ? சரி, என்ன சாப்பிட்ட மதியம்? சோறு தான். அடிபொலி. இப்போ எனக்கு பதிலாக எல்லாம் அவர் தான் செய்ய சொன்ன நம்புறீங்களே. இப்போ அவர் தான் உங்களை வந்து பேட்டி காணப்படுறாரு, கதைக்கு எல்லாம் செய்யப்படுறாரு வந்து. அப்புறம் எப்படி போகுது லைஃப் எல்லாம்? பரவாயில்ல, அழகா போகுதா? அழகா போகுது. அழகா இருக்கீங்களே நீங்க. என்ன அம்மா போடுற மேக்கப் என்ன குறை, என்ன குறை, எங்க பாட்டி என்ன குறை. இந்த முகம் லண்டன்ல இருந்து வந்து முகமா தெரியல. இல்ல லண்டன் முகம் இல்ல, இது உகாண்டாவுல இருந்து வந்த. நான் வந்து ஒரு வருஷமா ஆகுது. அதால கருத்துட்டாரு. உங்களுக்கு வாரன்றத அவனை விட்டுட்டு போயிட்டானல்ல, விட்டுட்டு வந்துட்டானல்ல. ஸோ வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து மட்டக்களப்புலேருந்து வந்தாச்சு, பாட்டியை கையோட வந்து கூட்டியாச்சு. இனி வந்து நாங்கள் மட்டக்களப்புக்கு போகிறது பாக்கி. ஸோ மட்டக்களப்பில் நிறைய சொந்தங்கள் வந்துட்டு பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ அமைச்சு ஆசைப்பட்டிருப்பீங்க. வெட்டிங் அன்னைக்கு 5ஆம் தேதி வாங்க, எல்லாரும் வந்து மீட் பண்ணலாம் பாட்டிகிட்ட. ஸோ நேரில் நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ பாட்டிகிட்ட வந்துட்டு நேரடியாக வந்து அதை கேட்கலாம். அண்ட் வந்து இப்போ நாங்கள் ரெடி ஆகிறோம். ஸோ இதை வந்து இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து இங்கேருந்து நாங்கள் ஒரே நாளில் ஃபுல்லாக நின்றுட்டு போகாமல் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம். ஸோ வெளிக்கூடுறது அண்ட் வந்து பாட்டி வந்துட்டு மட்டக்களப்பில் முதல் காலடி எடுத்து வைக்கிறதுல இருந்துட்டு அது ஒரு தனி விளக்கம் வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த எந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்கள் பாட்டி. அப்படி பாய். அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால்.